தைப்பூசத்தை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திருச்செந்தூருக்கு பாத யாத்திரையாக புறப்பட்டனர். இவர்கள் நெல்லை தாமிரபரணியில் புனித நீராடினர். தை மாதம் பூசம் நட்சத்திர பௌர்ணமி திதியும் கூடி வரும் நாள் தைப்பூசமாகும். இது முருகப்பெருமானுக்கு உகந்த நாளாகும். அன்றைய தினம் முருகன் கோவில்களில் சிறப்பு யாக பூஜைகள் நடத்தி வழிபாடு நடைபெறும். இதற்காக பல்வேறு பகுதிகளில் இருந்து பக்தர்கள் பிரசித்தி பெற்ற முருகன் கோவில்களுக்கு பாத யாத்திரையாகவும் செல்வார்கள். அதன்படி அறுபடை வீடுகளில் ஒன்றான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தைப்பூச திருவிழா வருகிற 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நடக்கிறது. இதற்காக நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த பக்தர்கள் தைப்பூச நாளில் முருகனை வழிபடுவதற்காக பாத யாத்திரையாக புறப்பட்டு சென்று கொண்டிருக்கின்றனர். தைப்பூசத்திற்கு இன்னும் 2 நாட்கள் மட்டுமே உள்ள நிலையில் பாத யாத்திரையாக செல்லும் பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. அதாவது தென்காசி, பாவூர்சத்திரம், ஆலங்குளம், சுரண்டை, கடையம், அம்பை பகுதியில் இருந்து வரும் பக்தர்கள் நெல்லை வழியாக பாத யாத்திரையாக செல்கின்றனர். சில பக்தர்கள் அலகு குத்தியும் காவடி எடுத்தும் செல்கின்றனர். அவர்களுடன் அலங்கரிக்கப்பட்ட முருகன் படத்துடன் கூடிய வாகனமும் செல்கிறது. நேற்று நெல்லை கலெக்டர் அலுவலகம் அருகே உள்ள தாமிரபரணி ஆற்றில் பக்தர்கள் குவிந்தனர். அவர்கள் ஆற்றில் புனித நீராடினர். பின்னர் கலெக்டர் அலுவலக வளாகம் தாமிரபரணி கரையில் மர நிழலில் ஓய்வெடுத்தனர். அங்கு சமையல் செய்து சாப்பிட்டனர். சிறிது நேரம் ஓய்வுக்கு பின்னர் மீண்டும் பாத யாத்திரையாக திருச்செந்தூருக்கு புறப்பட்டனர். இதேபோல் தூத்துக்குடி மாவட்டத்தில் கருங்குளம், ஆழ்வார் திருநகரி பகுதியில் உள்ள தாமிரபரணி ஆற்றிலும் பக்தர்கள் புனித நீராடிவிட்டு சென்றனர். இன்றும் நெல்லை பகுதியைச் சேர்ந்த ஏராளமான முருக பக்தர்கள் பாத யாத்திரையாக புறப்பட்டு செல்கின்றனர்.